இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபிஸ் உலகம். இன்னைக்கு டயட் ரெசிபியில் அவல் வச்சு ஒரு ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம டயட்டில் இருக்கும்போது ஏதாவது இனிப்பாக சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி டைமில் இப்படிப்பட்ட ஹெல்த்தியான உணவாக சாப்பிட்லாம். இது ரொம்ப லோ கேலரி ஃபுட் தான், அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்து நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம். இது உருகிறதுக்கு ஒரு 50 ml அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மிதமான தீயில வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த அளவுக்கு கட்டியான போதும். இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். லைட்டா இதை வறுத்து விட்டுக்கலாம். இதுல ஊற வச்ச அவலை சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல வடிகட்டின பாகு சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கட்டியாகிற வரைக்கும் நம்ம மிதமான தீயில வச்சு வதக்கி விட்டுருவோம். இந்த அளவுக்கு கட்டியானா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான அவல் ஸ்வீட் பொங்கல் ரெடி. 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதையே நீங்க பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஆரோக்கியமான வெயிட் லாஸ் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.